எத்தனை பேர் வந்தாலும் என்கிட்ட மோத முடியாது. ஒத்தைக்கு ஒத்தையா வந்து என்கிட்ட நின்னு பாருங்க. என்னுடைய சீலையை பிடிச்சு இழுத்து என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளுற அளவுக்கு என்னங்கள் நடந்துச்சு? யார் மேல கை வைக்கிறீங்க? காங்கிரஸ்காரி மேல கை வச்சிருக்கீங்க. சும்மா விட மாட்டோம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உள்ளத்துக்கு போடுவார். மாமன்ற கூட்டம் மக்களுக்கான மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது. மக்களுக்கான விஷயங்களை இன்னைக்கு பேசணும். ஆனா திமுக கவுன்சிலர்ஸுக்கு எந்த ஒரு அறிவிப்பு கிடைக்கல அப்படின்னு திமுக கவுன்சிலர்ஸ் திமுக மேயரையும் ஆணையாளரையும் எதிர்த்து உள்ள ஒரே போராட்டம் நடந்தது. இந்த சூழ்நிலையில நான் மரியாதைக்குரிய ஆணையாளர் பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். இப்ப இந்த 40 கோடிக்கு ஊழலுக்கான பொருட்கள், அதாவது பணிகள், அந்த பணிகளை பாஸ் பண்ணும்போது 100 மாமன்ற உறுப்பினர்களும் உட்கார்ந்துருக்கோம். மன்றத்துலதான் உட்கார்ந்தோம், பாஸ் பண்ணணும். செம்மொழி பூங்கா அவ்வளவு சிறப்பாக நடந்தது. அருமையான ஒரு திட்டம். இந்தியாவில் தமிழ்நாடு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் செம்மொழி பூங்கா திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்தினத 100 மாமன்ற உறுப்பினர்களும் தான் இருந்தோம். அப்ப அதை நாங்க பொருளை பாஸ் பண்ணி கொடுத்தோம். ஆனா அந்த பணிகள் முறையாக நடக்கவில்லை, முறை தவறி நடந்துள்ளது. அந்த பணிகளுக்குண்டான பில் பாஸ் பண்ணதுல 40 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு ஆடிட் சொல்லியிருக்காங்க. இந்த ஊழலை நான் என்ன கேட்டேன் மன்றத்துல, ஆணையாளர் அவர்கள் விளக்கம் கொடுங்க, நாங்க சம்பந்தப்பட்டிருக்கோம், எங்களுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டோம். இதுல என்ன தப்பு இருக்குங்க? எல்லாரும் சேர்ந்து என்னுடைய சீலையை பிடிச்சு இழுத்து என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளுற அளவுக்கு என்னங்கள் நடந்துச்சு? மாமன்ற உறுப்பினர்னா அவ்வளவு அவங்களுக்கு குறைஞ்சு போயிடுச்சா? எத்தனை பேர் வந்தாலும் என்கிட்ட மோத முடியாது. ஒத்தைக்கு ஒத்தையா வந்து என்கிட்ட நின்னு பாருங்க. கரை படியாத கைகளான என்னுடைய தந்தையார் அவர்கள், முன்னாள் மேயர் காலனி வெங்கடாஜல் அவர்கள் மகள் சொல்கிறேன், மார்த்தட்டி சொல்லுவேன். காங்கிரஸ்காரங்க நேர்மையானவங்க, உண்மையானவங்க. எங்கள் மாநில தலைவர் மாணிக் தாகூர் அண்ணன் பிரச்சாரமே பண்ணிட்டு இருக்காரு. நெஞ்சம் நிமிர், நேர்மையாக இரு, லஞ்சம் தவிர. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உள்ளத்துக்கு போடுவார். அவ்வளவு தைரியமா? யார் மேல கை வைக்கிறீங்க? காங்கிரஸ்காரி மேல கை வச்சிருக்கீங்க. சும்மா விட மாட்டோம். வன்மையாக கண்டிக்கின்றேன். இதுக்காக என்ன வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் அனைவரும் வெளியில போங்கன்ட்டாங்க. என்ன தைரியத்துல அப்படி சொல்றாங்க? என்ன தப்பு செஞ்சோம்? மக்களுக்காக தானே கேட்டுட்டு இருக்கோம். நாங்க பொறுப்பெடுத்துக்க முடியாது. தவறாக பில் பாஸ்